வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விதமான நியூஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஜீ தமிழில் சரிகமபா அப்படிங்கிற ஒரு சிங்கிங் ஷோ போயிட்டுருக்கிறது எல்லாருக்கும் வந்து தெரியும். விஜய் டிவி தான் ஆரம்பத்தில் இந்த பாட்டு பாடக்கூடிய இந்த போட்டிகள், இந்த சூப்பர் சிங்கர்னு வந்து ஆரம்பித்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் இதெல்லாம் வந்துச்சு. ரியாலிட்டி ஷோவுடைய கிங்கு விஜய் டிவி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் சமீப காலத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் டிவியில் வந்து இருக்கக்கூடிய ஷோ எல்லாத்தையும் பீட் பண்ணி ஜீ தமிழ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் இந்த ரியாலிட்டி ஷோவில் ஜீ தமிழில் வந்து இருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களாக இருக்கட்டும், நடுவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து எல்லாமே ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணுறதுனால ரசிகைகள் மத்தியில் இப்போ ஜீ தமிழுக்கு அந்த சரிகமபா ரியாலிட்டி ஷோக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஒரு சிலர் வந்து ரொம்ப பிரபலமாவாங்க. ஒருத்தவங்க திறமையினால் பிரபலமாவாங்க, ஒருத்தவங்க வறுமையினால் பிரபலமாவாங்க, இன்னொன்று அது எல்லாத்தையும் வந்து தாண்டி அவங்க யூனிக்காக பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வந்து பிரபலமாவாங்க. ஆனால் இந்த 3 வந்து ஒரு சேர்ந்த கலந்த அங்கே ஒரு பெர்ஃபார்மராக வந்திருக்கிறவங்க தான் பவித்ரா. ஏன் பவித்ரா வந்து பர்டிகுலராக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய குடும்பம், அந்த பின்னணி எல்லாமே வந்து பார்த்தா ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வந்து இருந்து ரொம்ப ஏழ்மையான வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்து அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போய் இந்த இது மாதிரியான வந்து சூழலில் வந்து கொஞ்சம் படிப்படியாக ஒரு விளிம்பு நிலைக்கு வந்து வரும்போது பவித்ராவுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. பவித்ராவுடைய கணவர் வந்து இருந்தது வரைக்கும் ஒரு 1000 ரூபா வருமானமாவது அவங்க குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கணவர் இல்லாததுக்கப்புறமும் அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியாமல் அவங்க வந்து வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கை கொடுத்தது தான் சரிகமபா. ஏன்னா அவங்களுடைய வழி செலவுக்கு வந்து பாடுறதை தவிர அந்த திறமையை தவிர வேறு எதுவுமே வந்து இது இல்லை. அதனால் தன்னுடைய திறமையை சரியான முறையில் பயன்படுத்தினா அதுக்கு ஒரு களம் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. பவித்ராவை பற்றி பவித்ராவோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது சின்ன வயசுல இருந்தே அவங்க ரொம்ப பாடுவாங்க, நல்லபடியாக வந்து பாடுவாங்க. பவித்ரா வந்து பின்னாடி பெரிய ஒரு பாடகியாக வந்து வருவாங்கன்னு நாங்கள் எல்லாருமே வந்து சொல்லுவோம். நாங்கள் கண்ட கனவு இன்னைக்கு வந்து நினைவாயிடுச்சு. பவித்ரா வாழ்க்கையில் படாத கஷ்டமே வந்து கிடையாது. அவள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பலன் இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சீசனில் அவள் டைட்டில் வின்னராக வந்து வருவா அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் பவித்ராவுடைய அந்த பாடல்களாக இருக்கட்டும், அந்த தன் கணவனுக்காக ஒரு பாட்டை வந்து டெடிகேட் செய்கிறேன்னு வந்து சொல்லி அவங்க உருக்கமாக வந்து பாடின பாடல் எல்லாரையும் கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். பவித்ரா கண்டிப்பாக இந்த சரிகமபா சீசனில் டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்கன்னு பல பேர் வந்து எதிர்பார்ப்போடு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 71வது தேசிய விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் வந்து சிறந்த இயக்கம், சிறந்த திரைக்கதை, அதே மாதிரி சிறந்த துணை நடிகருக்கான விருது எம்எஸ் பாஸ்கர் வந்து வாங்கியிருக்கார். எம்எஸ் பாஸ்கர் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு சரியான களம் கிடைக்கல, என்ன மாதிரி நடிகன் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே வந்து என்ன ஒன்றுனா அவரை நிறையா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய இயக்குனர்கள் சரியாக வந்து பயன்படுத்தலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஆனால் அவரை வந்து சரியாக பயன்படுத்தின ஒரு சில இயக்குனர்கள் அவருக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கருக்கு இந்த பார்க்கிங்கில் அவருக்கே உரித்தான பாணியில் அந்த கேரக்டரோடு வந்து வாழ்ந்திருப்பார். அதாவது ஒரு கார் வச்சுருந்தா தான் வந்து மதிக்கிறதுன்னு சொன்ன உடனே அது வரைக்கும் கட்டுப்பாடாக வந்து இருந்த அந்த மனுஷன் அவர் அந்த வீம்புக்குன்னு போய் அந்த கார் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுறது வைக்கிறதுன்னு அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு பின்னி எடுத்திருப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்காக அவருக்கு வந்து சிறந்த துணை நடிகருக்கான நேஷ்னல் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. இதுக்காக எல்லாரும் ரசிகர்கள் அவரை வந்து வாழ்த்துறாங்க. அதாவது யூ டிசர்வ் சார், நீங்கள் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வந்து கிடச்சிருக்கு, இது தாமதமாக வந்து கிடச்சிருக்கு, நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள்னு எல்லாரும் எம்எஸ் பாஸ்கரை வந்து பாராட்டிட்டு வந்து வர்றாங்க. நம்ம சேனல் சார்பாக நம்மளும் சிறந்த தேசிய விருது பெற்ற சிறந்த துணை நடிகர் திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாங்க.